ஓம் நமச்சிவாய. சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிப்பது? அதை பற்றி பார்ப்போம். சிவபெருமானுக்குரிய 8 விரதங்களில் சோமவார விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. சந்திரன் இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவபெருமானின் சிரசில் இருக்கும் வாய்ப்பை பெற்றார். அத்துடன் ஒளியிழந்து போயிருந்த சந்திரன் சிவன் அருளால் மீண்டும் பிரகாசிக்க தொடங்கினார். அதனால் வாழ்வில் உயர்வான நிலையை அடைவதற்கு கடைபிடிக்கும் விரதங்களில் சோமவார விரதமும் ஒன்றாக உள்ளது. அதையடுத்து இந்த விரதம் இருக்கும் முறை சிறப்பு குறித்து காண்போம். சோமவாரம் சிவபெருமானை நினைத்து திங்கள் கிழமையில் கடைபிடிக்கப்படும் விரதம் என்பதால் இதற்கு சோமவார விரதம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த விரதத்தை போன்று வேற எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பதுதான் ஐதீகம். இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையிலிருந்து தொடங்கி கார்த்திகை மாதம் வரும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தை தனது வாழ்நாள் முழுவதும் இருப்போரோ அவருக்கு சிவன் அருளால் அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைக்கும். கார்த்திகை மாத சோமவார விரதத்தின் சிறப்பு குறித்து சிவபெருமானே பார்வதி தேவியிடம் கூறியிருக்கிறார். சோமவாரத்தன்று காலையில் புனித நீராடி சிவபெருமானை வணங்கி விரதம் இருக்க வேண்டும். சோமவார விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் உணவு எடுக்காமல் விரதம் இருப்பது சிறப்பாகும். முடியாதவர்கள் சிறிதளவு உணவு எடுத்துக் கொள்ளலாம். சிறப்பு: சோமவார நாளில் சிவபெருமானின் 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால் வழிபட அனைத்து பாவங்களும் அகலும். மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் யாவும் கிட்டும், நோய் நீங்கும். கார்த்திகை மாத சோமவார விரதத்தை 12 ஆண்டுகள் கடைபிடிக்கலாம். அது முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்நாளில் சிவபெருமானுக்குரிய பஞ்சாமத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அடியாருக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவதால் தலைமுறைக்கும் சிறப்பு கிடைக்கும். ஐஸ்வர்யம்: இந்நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். ஓம் நமச்சிவாய.